Hi friends, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வெப்சைட்ல இருக்கோம். இதுல வந்து உங்களுக்கு 50 ஜாப் ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. அதை பத்தின டீடைல்ஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் டைரக்டா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்லயே வந்துட்டேன். இதோட டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு தமிழ்நாட்டு கவர்மெண்டோட ஸ்டேட் கவர்மெண்டோட போர்டு. ஸோ இது வந்து அந்த கேட்டகரியில தான் வரும். இதுல வந்து 50 ஜாப் ஆஃபர் போட்டிருக்காங்க. இதோட டீடைல்ஸ் வந்து இங்க மேல வந்து ஸ்க்ரோல் ஆகுது பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இப்போ அந்த கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. Applications are invited through online for the post of manager, finance, manager legal, senior officer technical, senior officer finance and senior officer legal. ஸோ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆன்லைன் மோட்ல மட்டும்தான் வந்து இவங்க ப்ரிஃபர் பண்றாங்க. போஸ்டல் வந்து கிடையாது. அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. இவங்க வந்து ஃபண்டு கொடுக்குற ஒரு கவர்மெண்ட் பாடி, அதாவது ஒரு தொழில் வந்து முன்னேற்றத்துக்கு ஃபண்டு வந்து அலோகேட் பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் பாடி இவங்க. இதுல வந்து இப்போ 50 ஜாப் ஆஃபர் போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் ஃபார் சப்மிட்டிங் ஆன்லைன் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 14th வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த லிங்க் வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு இது வந்து அந்த நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குறது. ஸோ நம்ம வந்துட்டு வெப்சைட் நோட்டிபிகேஷன் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில இருக்கு. ஸோ போஸ்டிங் வந்து உங்களுக்கு சென்னையில தான் இருக்கும். ஸோ நம்ம சொன்ன டீடைல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இவங்க 15th ஆகஸ்ட் 15th நேற்று தான் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபினான்ஸ் வந்து 4 போஸ்ட் இருக்கு. மேனேஜர் லீகல் வந்து 2 போஸ்ட், சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கல் வந்து 8 போஸ்ட், ஃபினான்ஸ் சீனியர் ஆஃபீஸர் வந்து 27 போஸ்ட், சீனியர் ஆஃபீஸர் லீகல் வந்து 9 போஸ்ட். உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு 56,900. ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு 57,000 வந்து ஸ்டார்டிங்கே கிடைக்குது. ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம். Examination will be held online for the above posts in English and the candidate should apply for only one post. இது வந்து நம்ம கண்டிப்பா கவனத்துல வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இதுல வந்துட்டு மல்டிபிள் ஜாப் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு. ஆனா இவங்க ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. Not more than one application should be submitted by the candidate. In case of multiple applications, only the latest valid application will be retained and the registration or examination fee paid for the multiple registrations will stand forfeit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்று மட்டும்தான் நாங்கள் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மல்டிபிள் அட்டண்டன்ஸ் இல்லை மல்டிபிள் அப்பியரன்ஸ் வந்துட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், திருநெல்வேலி இந்த இடத்துலலாம் நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. However, the corporation reserves the right to allot any examination center based on availability and the corporation's decision in the regard is final. ஸோ இந்த ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆன்லைன் எக்ஸாமையும் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். The number of vacancies advertised is only approximate and is liable for modification including reduction with reference to vacancy position at any time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 50 போஸ்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து மாற்றங்கள் இருக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்ஸ்க்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணாலும் அப்ளை பண்ணலாம். மேல் ஃபீமேல் யார் வேணா அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். Rule of reservation is applicable to this requirement and the distribution of vacancies. ஸோ ரிசர்வேஷன் கண்டர் தான் இது வரும். ஸோ அந்த கேஸ்ட் அந்த இது படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் இருக்கு. லாஸ்ட் டேட்டு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எலிஜிபிலிட்டி வந்து உங்களுக்கு மினிமம் வந்து 21 இயர்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்துட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிஎஸ்டிக்கு என்ன மாதிரி இருக்கும், பிசினா என்ன மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா எப்படி, ஜெனரல் கேட்டகரி எப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் அப்ளை பண்ற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 30 இயர்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் சீனியர் ஆஃபீஸர் அண்ட் 33 இயர்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மேனேஜர்
as specified above is if applicable to general category candidates அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So candidates seeking age relaxation in the above categories will be required to submit necessary certificates. So நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேணும் உங்களுக்கு இந்த கேட்டகரி படி நீங்க above சொன்ன கேட்டகரி படி வரீங்கன்னா அது நீங்க ப்ரூவ் பண்ற மாதிரி உங்களுக்கு necessary certificate வேணும்னு சொல்லியிருக்காங்க. Candidates who have availed age relaxation under a particular category will not be considered for vacancies under general category அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எஜுகேஷனல் அண்ட் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜர் ஃபினான்ஸ்க்கு வந்து CA ICWA போஸ்ட் கிராஜுவேட் வித் MBA தட் இஸ் MA MSc MCom எக்ஸ்ட்ரா வித் MBA கேட்குறாங்க. ஸோ ஒரு UG படிச்சுட்டு அதுக்கப்புறம் PG படிச்சிருக்கணும். From any recognized university by UGC through regular academic program or PG diploma from any Indian institute அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Manager legal வந்துட்டு a degree in law obtained from a recognized university. Preference will be given to the persons with PG qualification in law. லால PG படிச்சிருக்கவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் டெக்னிக்கலுக்கு BE BTech or AMIE with first class of 60% and above marks அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீனியர் ஆஃபீஸர் ஃபினான்ஸ்க்கு வந்து CA ICWA போஸ்ட் கிராஜுவேட் வித் MBA that is MA or MSc MCom with MBA from a recognized university கேட்குறாங்க. or PG diploma from any Indian Institute of Management and Excel RI in Jamshedpur. Senior officer legal க்கு வந்து BL degree from a reputed law college recognized by UGC. ஸோ இதெல்லாமே ஃபுல் டைம் கோர்சஸ்ல படிச்சிருந்தா மட்டும்தான் இவங்க எடுத்துப்பாங்களாம். பார்ட் டைம் பேசிஸ்ல படிச்சிருந்தா கரஸ்ல படிச்சிருந்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. For post where the experience is necessary, the experience shall be post qualification experience on full time basis. எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஃபுல் டைம் பேசிஸ்ல இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. The qualification prescribed for the post have been obtained by the 10th படிச்சுட்டு அதுக்கப்புறம் 12th படிச்சுட்டு அதுக்கப்புறம் டிப்ளமோ UG PG அந்த ஆர்டர் படி படிச்சிருக்கணும்னு சொல்றாங்க. லாங்குவேஜ் வந்துட்டு தமிழ் வந்து கேட்குறாங்க. தமிழ் பேச எழுத தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் SC/ST கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 500 + GST இருக்கு. ஃபார் அதர் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 1000 rupees வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபீஸ் இருக்கு. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட தகவல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் டெய்லியுமே உங்களுக்கு நல்ல தகவல் கொடுப்போம். தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.